முழுக்க முழுக்க தளபதி ஸ்டாலின் தோல்விக்கு மருமகன் தான் காரணம். நீங்க சும்மா ஒரு 4 யூடியூப்பை கையில வச்சுக்கிட்டு 4 ஐடி விங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க அரசியல தீர்மானிக்க முடியுமா? அவர் ஒரு கட்சியை கூட்டியாந்தாரு, அவர் தான் கூட்டியாந்து அந்த கட்சிக்கு தான் ஒரு எம்பி சீட்டை கொடுக்குறாரு, அந்த கட்சிக்கு தான் 10 சீட்டை கொடுக்குறாரு. ஆட்டோமேட்டிக்கா விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்கள், கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் மனமுடைந்து விட்டார்கள். இதுதான் உண்மை. எங்க தலைவர் அப்பயே சொல்வார், நம்ம போய் யார்ட்டையும் கிளைம் பண்ண வேண்டாம், ஆனா கால சூழ்நிலை அமையும். அப்ப அமையும் பொழுது அவங்க கொடுத்துதான் ஆகணும். இப்ப அவங்க கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்போம், வேங்கவயல் பிரச்சனையை மறு விசாரணை செய். நம்பர் 1. நம்பர் 2, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உடனே நிறைவேற்று. 10 ஆண்டுகளாக தலித்துக்கு விரோதமான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நினைச்சிட்டாருன்னா தம்பி திருமாவளவன் சகோதரர் பக்கத்துல வந்தா போதும், அதுவே எல்லாத்தையும் தீர்க்கும் நினைச்சிட்டார். தப்பான கணக்கு போட்டார். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பரபரப்பான களத்தை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன சூழ்நிலையில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், உள்ளபடி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதை நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு நம்மோடு விசிகாவிலிருந்து திருமுகு அண்ணன் சங்கத்தமிழன் நினைக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்படி ஒரு களம் 2026 108 சீட்டோட விஜய் அவர்கள் நிற்கிறார் பெரும்பான்மையோடு. நான் நேரடியாக கேட்கிறேன், விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? விசிகாவுடைய நிலைப்பாடு என்றும் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கும், சங்கிகளை எதிர்க்கும், சங்கி வாழாற்றினால் வாழ ஒட்ட நறுக்கும். சரிண்ணே, இதுதான் விடுதலை சிறுத்தை. இல்ல 3 நாள்ல எங்க சங்கிகள் வாழ ஆட்டினார்கள், எங்க நம்ம நறுக்கிற வேலையை பார்க்கணும். இந்த 3 நாள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு, அதாவது இன்னைக்கு ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல் 2026 கவுனிச்சுனா தெரியும். எதிர்கட்சியாக இருந்தவர் டோட்டல் அவுட் ஆயிட்டார், ஆளுங்கட்சியா இருந்தது எதிர்கட்சி ஆயிருச்சு. ஆனா எதிர்கட்சி தலைவராக முடியாம அளவுக்கு முதல்வரே தோக்குறாரு. கரெக்டா? இந்த பக்கத்து நான் தாண்டா முதல்வர், அடுத்த முதல்வர்னு வந்தவர் அவரும் பதவியேற்க முடியல. ஆமா, இதானே அவங்களுக்கு கரெக்டா ஒரு 10-11 சீட்டு தேவைப்படுது. அது எங்கடா இருக்குன்னா திமுக தலைமையான கூட்டணியில இருக்குது. சரி, இப்படி ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல். நீங்க அதை கணிக்கல, அப்படியே நீங்க கணிக்கல. இந்த தேர்தலை விடுதலை சிறுத்தைகள் கணிக்கவில்லை, ஆனால் எங்கள் கூட்டணி சரிவை சந்திக்கும் என்று நான் கணித்தேன். பழைய பேட்டி. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய அந்த அறிவு திறமையாலும் விவாத திறமையாலும் அந்த உழைப்பாலும் உருவான ஒரு அமைப்பு. இன்னைக்கு அறிஞர் அண்ணானாலே கலைஞர் அடங்கிறாருல்ல, கலைஞர் சொன்னாலே தந்தை பெரியார் அடங்கிறாருல்ல, கலைஞர் என்று சொன்னாலே யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அடங்கிறாருல்ல. அதனால அவரை நான் ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறேன். அப்படிப்பட்ட கட்சியை மிக சிறப்பாக கொண்டு வந்த இன்னைக்கு இருக்கிற நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா போதாத காலம் ஒரு மருமகன்கிட்ட போய் மாட்டிக்கிருச்சு. மருமகன்கிட்ட போய் கட்சியை மாட்டிக்கிருச்சு. எப்படி மாட்டிச்சு? பல இடங்களை நான் சொல்லியிருப்பேன், யாரும் சொல்லுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நான் ஓப்பனாக சொன்னேன், இங்கே பாருங்க, ஒரு கட்சியோடைய மாவட்ட செயலாளருக்கு தாங்க அங்கே இருக்கிற நிலவரம் தெரியும். நீங்கள் சும்மா ஒரு 4 யூடியூப்பை கையில் வச்சுக்கிட்டு 4 ஐடி விங்க கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலை தீர்மானிக்க முடியுமா? இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் எல்லா தொகுதிக்கும் போனார். போகாத தொகுதி இல்லை. எங்க வேட்பாளருக்கே போன் பண்ணி கேட்டாரு, தம்பி என்னப்பா எப்பா பொசிஷன்ல இருக்கிற, ஜெயிச்சிருவியா, எங்க ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களா? கேட்டாரா கேட்கலையா? கேட்டாங்களே. அப்படிலாம் இருந்துட்டு அவரே தோக்குறாருன்னா அப்ப யாரு அவருக்கு போய் செய்தி கொடுத்தது? நான் கேட்கறது நியாயமான ஒரு கேள்வி நெறியாளர் அவர்களே. அப்ப அங்க நிலவரம் என்ன? அங்க எந்த மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அந்த ஓட்டு நமக்கு கிடைக்குமா? அங்க சொல்ல போனா அவர் ஐயா நின்ற அந்த தொகுதி கொளத்தூர் தொகுதியில அதிகமான ஓட்டு தலித்து ஓட்டு. அப்படிங்களா? தனிப்பட்ட முறையில் 62,000 ஓட்டு இருக்குது அங்க. அந்த 62,000 ஓட்டை வாங்குவதற்கு தவறி விட்டார்கள். ஏன் தவறி விட்டார்கள்னா, தொடர்ந்து தலித்து விரோதமான பல செயல் நடந்திருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளில். அப்ப அவர்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சொல்லியிருக்கணும், ஐயா முதல்வர் ஐயா அவர்களே, இது மாதிரி தலித்துக்கு எதிர்ப்பாக அங்கங்க செயல்படுறாங்க, நம்ம தட்டி கேட்கணும், நேர களத்துக்கு போகணும். இப்போ வேங்கவயல் விஷயம்னா அங்கே போகணும், ஸ்பாட்டுக்கு போய் மக்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நான் இருக்கிறேன். அவர் உண்மையை நேர்மையாக செயல்பட்டாருங்க. அந்த நேரத்தில் அவருடைய தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இந்த தோல்விக்கெல்லாம் யாரு காரணம்னா அவருக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்
ராங்கான இன்ஃபர்மேஷன். நான் இன்னும் புரிதலுக்காக கேட்கிறேன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல தப்பு நடந்திருக்கு, கள நிலவரம் கொடுக்கறதுல தப்பு நடந்திருக்கு. ஆமா, களத்துல என்ன இருக்கு, எதை மறைச்சிருக்காங்க, எதை கொண்டு போய் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது மெயினா நேரடியா சொல்றேங்க, மருமகன் தாங்க காரணம். அதுக்கு முழுக்க தளபதி ஸ்டாலின் தோல்விக்கு மருமகன் தான் காரணம். மருமகன் திரு சபரீசன் தான் காரணம். அது நீங்க பேரை சொல்லிக்கிறீங்க, அது எனக்கு பேர் தெரியாது. சரியா, கவனமா கையாள. இல்ல எனக்கு பேர் தெரியாது பிரதர். நிச்சலா பேசுறேன் நீங்க, பேசுறதா பிரதர். எனக்கு பேர் தெரிஞ்சா நான் சொல்றதுக்கு என்ன, எனக்கு பேர் உங்களுக்கு தெரியாது, ரைட்டா? ஆனா பெண்ணுன்னு ஒரு அமைப்பு இருக்குன்றது தெரியும். சரிங்களா? அந்த பெண் அமைப்பு யாரோ அவங்க தான் முழுக்க. நான் இங்க வெறுப்பு இல்லாம சொல்றேங்க. அவரை மட்டும் இங்க பாருங்க, தலித்துக்கு விரோதமா போய்கிட்டு இருக்குங்க சரி நம்ம ஆட்சி, கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருந்தா அவர் சரியா செஞ்சிருப்பாரு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, தம்பி திருமாவளவன் சகோதரர் பக்கத்துல வந்தா போதும், அதுவே எல்லாத்தையும் தீர்க்கும்னு நினைச்சிட்டாரு. தப்பான கணக்கு போட்டார். எனக்கு தலைவர் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காருல்ல, எங்க போனாலும் அவர் என்ன சொல்றாரு, வேங்க வயிறு பிரச்சனை எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்றாரு, மேல்பாதி எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றாரு, சின்னத்துறைக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றாரு, ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்காமல் இருக்குன்னு சொல்றாரு. சின்னடா இவர் இப்படி பேசிட்டே இருக்கிறாரு, அது என்னதான் மேட்ரு, வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த நான் சொல்ற அந்த பெண் அமைப்பு பார்த்திருந்தா, செய்தி காட்ட சொல்லியிருந்தா, அவர் எப்படி சொல்லியிருக்காரு, அந்த பொது புத்தியோட சொல்லியிருக்கிறாங்க. சார் அவங்க தலித்துகளா சார், ஒரு 150 குடும்பம் இருக்கு சார், அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்காது, அது ஓட்டா நமக்கு வந்து வந்தாலும் வராட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம அவங்க மேலேயே பழிய போட்டு அவங்களே தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு, உண்மையிலே அரசியல் யாரா இருந்தாலும் சரி, சரி அங்க வந்து 3000-4000 ஓட்டு நான் தலித்து ஓட்டு இருக்கு, இங்க வந்து இவ்வளவுதான் இருக்குது, அப்ப கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், தேர்தல் ஜெயிச்ச பிறகு கூட நம்ம உண்மை நேர்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இல்ல அது மட்டும் அதாங்க எல்லா அரசியல்வாதிகளும் சிந்திப்பாங்க. அல்ல, ஆனா அது அப்படி அல்ல ஐயா. ஐயா அங்க இருக்கிற அந்த பாதிப்பு தொடர்ந்து சங்கத்தமிழ மாதிரி எல்லாம் தொடர்ந்து யூடியூப்ல பேசுறாங்க. பேசி 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 கொண்டு போய் வீட்டுல இங்க பாருங்க, நான் பேசின இடங்கள்ல பூரா நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து உண்மையிலேயே வந்து தளபதி ஸ்டாலின் மேல ஒரு நம்பிக்கையில ஐயாவுக்கு எவனாவது போய் சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கு பிரச்சனைய திருப்ப இருக்கான ஒரு வழியை கொண்டாடுவாருன்னு நினைச்சேன். அதை கொடுக்காதனால தலித்து ஓட்டு நேர் எதிராக போயிடுச்சு, இஸ்லாமியர்கள் ஓட்டு நேர் எதிராக போயிடுச்சு, அது அவருக்கு கிடைக்கல. அம்மா இவரை வச்சு தானே பேசுறோம், எங்க போச்சுன்றதே உலக அறிஞ்சு உண்மைதானே, அதான் எல்லாரும் தெரிஞ்சு போச்சுல. ரொம்ப உடைச்சி நேர்மையா பேசுவோங்க, தேர்தல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஐயா நான் என்னைக்கு உண்மையதான் பேசுவேன். அதாவது இந்த தாவேகா தலைவர் விஜய் வந்த உடனேயே பல ஊடகங்கள்ல சொன்னது, குறிப்பா சிறுபான்மையினுடைய வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கும் தலித் வாக்கும் விஜய்க்கு போக போறது உறுதி அப்படின்றத அவர்கிட்டயே கேள்வியா முன் வச்சாங்க. அதுக்கு அண்ணன் திருமாவளவன் கூட என்ன சொல்றாருன்னா, அது என்ன தலித் இளைஞர்கள் வாக்கு மட்டுமா போகும், எல்லா இளைஞர்கள் வாக்கும் போகும், ஓபிசிலையும் போகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப இதுக்கு முன்னாடி கணிச்சது என்னன்னா, தலித் இளைஞர்கள் வாக்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவா போய் தான் விழுந்திருக்கே தவிர திமுக எதிர்ப்பால போய் விழுந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். மறைக்க முயற்சிக்கிறீங்க. நான் முழுக்க உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுகிறேன். அதாவது விஜய் என்ற ஒரு நடிகர், சரி கரெக்டா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் விஜய் என்ற நடிகர், நடிகரை பாப்போம்டான்னு போறாங்க. சரிங்களா? அந்த போகும் பொழுது அதை வந்து ஓட்ட எங்கன்னா மாறி போச்சுன்னா, இங்க வந்து தலித்து மக்களுக்கான நமக்கான ஒரு ஆதரவு தெளிவு அல்ல, நம்ம தலைவர் திருமாவளவனுக்கே வந்து டபுள் டிஜிட்டல் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கேட்ட தொகுதியை கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல ஓடுது. நான் ஏன்னா மக்கள்கிட்ட தொடர்பில் இருக்கிறேன்ல, இந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்த பொதுவான இளைஞர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பார்ப்போம், அது வந்து அவங்களுடைய எண்ணம் வந்து பெரிய எண்ணம்லாம் இல்லை, ஒரு எதிர்த்து தான் குத்தி பார்ப்போமே ஒரு முறை. என்னைக்குமே ஒரு ஆளுங்கட்சிக்கு மேல ஒரு எதிர்ப்பாளர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எதிர்ப்பலை பெண்கள் என்னன்னா இவருடைய டான்ஸ், இவருடைய பேச்சு இதெல்லாம் பார்த்து ஆரம்பத்திலிருந்து வந்தனால ஒரு முறை சான்ஸ் கொடுப்போம், நல்லா மெயினா சான்ஸ் கொடுப்போம்னு குத்தி விட்டாங்க. ஆனா இதெல்லாம் கணித்திருந்து நீங்க வந்து தலித்து மக்களை வந்து பாதுகாக்கிறதுல கரெக்டா இருந்திருந்தா, சரிங்களா? நான் மீண்டும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நான் இல்ல பிரதர், நீ வேணுமா எவிடன்ஸ் கதிருக்கு ஃபோன் பண்ணுங்க, எவ்வளவு அழகா திருப்புறீங்க. இல்ல எவிடன்ஸ் கதிர்ட்ட நீங்க பேசுங்க. எவிடன்ஸ் கதிர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக, ஏன் 10 ஆண்டு கூட வச்சுக்கோங்க, 10 ஆண்டுகளாக தலித்துக்கு விரோதமான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க மேல தவறு இல்லை, போய் சொல்லி கொடுக்குறவங்க அதிகாரிகள், பிரதர் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பண்ணிய மாதிரி நாங்களாம் தர்மபுரி ஆனால் இதில் என்ன ஒரு பரம்பக்குடியில் சுட்டு நாங்கள் பண்ணியை தூக்கிட்டு போனோம் பிரதர், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ கூட பல பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க அன்னைக்கு கத்துவாங்க, குவான்னு கத்துவாங்க, மறந்துடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த தலித்து மக்கள் பூரா இருந்தேன் அங்கே இருக்கிறேன் குளத்தூரில், ஏன் சென்னை பூரா இருக்கிறேன், சென்னையில் ஏன் வரல சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
சென்னையில ஏங்க வரல? சென்னை மாநகரில் சென்னையில மண்டலம் முறை ஏங்க வரல? பிரதர் ஏதாவது பாருங்க அண்ணா, நீங்க ஒரு விஷயத்தை இப்ப கூட மறைக்கிறீங்க. தளபதி ஸ்டாலினே தோக்குறாரு ஏங்க, அவர் தோக்கக்கூடிய தலித் இளைஞர்களை அரசியல் படுத்த நீங்க தவறி இருக்கீங்க. இல்ல இல்ல அரசியல் படுத்துறீங்க பிரதர். சிலை கட்டினா நீங்க கொண்டாடுவீங்க, ஒரு ஆட்சியாளர்கள் சிலை கட்டினா நம்ம போயிடுவோம், நம்ம அரசியல் நம்ம பார்க்கலாம், அவர் பேசுறதை நம்ம பார்த்தோம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க அரசியல் படுத்த தவறிட்டு ரசிக மனப்பான்மையோடு தலித் இளைஞர்கள் போய் வாக்களிச்சு அப்படிலாம் இல்ல. அங்க அவனை வந்து அவர் ரசிகனா போனவன் பொதுவான சமூகம். ஆனா இவன் வழியோட போய் குத்திருக்கிறேன், நான் தொடர்பு இருக்கிறேன்ல. இப்ப கூட கேட்கிறாங்க, அண்ணே ஆதரவு கொடுக்கணும்னே அப்படின்ற மாதிரி எனக்கு போன் பண்றாங்க. எதனால? அதுக்கு அவங்க லாஜிக் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஜனநாயக ரீதியா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், சரிங்களா? அப்ப அவருக்கு வந்து இப்ப நம்ம ஆதரவு தேவைப்படுகிறது. நமக்கு வெறும் 2 எம்எல்ஏ இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் 4 இருந்தாலும் சரி, 4 2 6 இருந்தாலும் சரி, நம்ம மூலமா அவர் ஆட்சியை வந்து பாதுகாக்க முடியும். இந்த நேரத்துல அவருக்கு நெருக்கடியை கொடுப்பது சங்கிகள் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம கோட்பாடு என்ன? பாஜக பாமக சாதிவரியன் மதவரியன் உள்ள வரக்கூடாது. அப்ப பாருங்க, இவர் அவங்கள்ட்ட போய் கேட்கலையே, நம்மகிட்ட தானே கேட்டிருக்கிறாரு. அப்ப கொடுங்க. அப்ப நம்ம கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க போவாங்க? மதவரியன்ட்ட போவாங்க, சாதிவரியன்ட்ட போவாங்க. அவர்கிட்ட 4 சீட் இருக்கு, அவங்ககிட்ட 1 சீட் இருக்கு. 4 1 5 வேணுமா ஏடிங்கில இருந்து கூட சில பேரை சேர்க்கலாம். அப்ப நம்மளே அவங்களுக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துடக்கூடாது. அது தளபதி ஸ்டாலின் ஒன்றும் தப்பா சொல்ல மாட்டாரு, அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். ஏன்னா நைட்டே அவர் சொல்றாரு 12:30 மணிக்கு நீ நீங்க எப்ப ஒளிபரப்ப போறீங்க தெரியல. நீங்க ஒளிபரப்பலாம் இந்த டேட்டோட சொல்றேன். இரவு 12:30 மணிக்கு ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாருல. நான் நம்புறேங்க, அதைத்தான் நான் அவரை பாராட்டுறேன். எடுத்து ஏன் பாராட்டுறேன்? அதாவது ஏடிஎம்கேயும் டிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்கிறான்னு சொன்னதுமே நீ என்னம இந்த வேர்டு ரொம்ப கடினமா இருக்கு, தப்பா எடுக்காதீங்க. ஒரு பெரிய அரசியல் ஒரு ஆளுமை மிக்கவர் என்று சொல்றாரு. 2 பன்னி சேர்ந்து பீ தின்ன போகுது அப்படின்றாரு. அதிர்ச்சி ஆயிட்டேன். ஐயா அது ரொம்ப கடினமான வேடா இருக்கீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இல்ல ஜனநாயக ரீதியா இவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர் ஆட்சி அமைக்கட்டும். இவங்க நேர் எதிர் துருவமாக இருந்தவர்கள் சேர்ந்தால் மக்களுக்கு தெரியாதா எதற்காக சேருகிறார் என்று தெரியாதா? அப்ப நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அழகா சொன்னேன். நான் பேசும்போது நைட்டு ஒரு 10:30 இருக்கு. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தளபதி ஸ்டாலின் மேல நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அவர் ஏதாவது முடிவு கட்டுவாருன்னு. அவர் நான் சொன்ன சொல்லி எப்படி பழிச்சு பாரு. 12:30 மணிக்கெல்லாம் இந்த ஒரு செய்தி ஓடு, நான் தூங்காம இருக்கிறான். அப்ப என்ன சொன்னார் அவரு? 6 மாசம் ஆட்சி நடத்துங்கன்றார். இதுதாங்க ஜனநாயகம். உண்மையிலே அவர் தோற்கடித்து விட்டார்கள் இந்த மக்கள். அவர் தோற்கடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த இந்த நேரத்தில் மருமகனை கடுமையான எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாம தலையிடக்கூடாது, இப்படிலாம் தலையிடக்கூடாது பிரதர், தப்பு. அவர் போய் நேர ஒழுங்கா இங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட் நம்ம கொடுத்துருந்தோம். ஓப்பன் உடச்சு பேசுமா, நீ போட தயாரா? அவர் ஒரு கட்சியை அவர் ஒரு கட்சியை கூட்டியாந்தார், அவர் தான் கூட்டியாந்து அந்த கட்சிக்கு தான் ஒரு எம்பி சீட்டை கொடுக்குறாரு, அந்த கட்சிக்கு தான் 10 சீட்டை கொடுக்குறாரு. அதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்கள், கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் மனமுடைந்து விட்டார்கள். இதான் உண்மை. நடக்கும் பொழுது அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு ஊடகத்துல பேசுறாரு, அவங்களுடைய பலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எங்க தலைவர் வந்து ஜனநாயக ரீதியான ஆளு. நீங்க 8 சீட்டு இல்ல 6 சீட்டு கொடுத்திருந்தாலும் அவர் ஏற்று இருப்பாரு. ஆனா விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி அப்படி இருக்காது. உண்மையை உலகுக்கு சொல்வதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா தலைமை ஒன்னு தீர்மானிக்கிறாங்க, இளைஞர் ஒன்னு தீர்மானிக்கிறது. இந்த இடைவெளி அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இது பாய்ச்சல். தலைமை வந்து நகர்வா இருக்கும், இது வந்து பாய்ச்சல். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்கும் இருக்காரு எங்க தலைவர். அவர் போட்ட விதை போட்டவன் உறங்கலாம், விதை என்னைக்கு உறங்குமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. தலைவர் பாப்பாரு, பாத்துங்க. தலைவர் போட்ட விதை தாங்க இப்ப நான் பேசிக்கிறேன். இப்ப நான் பேசுற சொல்லாடல் வந்து என்னுடைய சொல்லாடல் இல்ல, எழுச்சி தமிழர் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவனின் பேச்சு. சரி ரைட்டா, சிலபஸ் மீறி எங்கேயும் பேசல, சரி சிலபஸ் தாண்டி பேசல, சரி ரைட்டா, சிலபஸ்க்குள்ளதான் பேசுறான். சரிங்களா? அப்படி இப்படி எப்படி சுத்தி பார்த்தாலும் இந்த தோல்விக்கு யாரு காரணம்ன்றத பிரகடனப்படுத்துகிறேன். சரி, எப்படி காப்பாற்ற போறீங்க? இந்த ஆட்சி எப்படி காப்பாற்ற போறீங்க? காப்பாற்றணும்னா ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான என்ன வேலையோ அந்த வேலைகளை செய்யணும். அழகா செஞ்சுட்டார்ல, நைட்டு 12:30 மணிக்கு செஞ்சுட்டார்ல, அதுதான் ஜனநாயகம். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்காக தான் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவரோட கூட்டணியாக இருந்தோம். சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, தொடர் வெற்றி தானே. அப்புறம் இடையில தான் இந்த குரூப் வந்து பூந்துருச்சு. இது குரூப் இல்லாமல் இருந்திருந்தா அவரே டிசிஷன் எடுத்திருப்பார். ரைட், எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, கரெக்டாக செஞ்சுருப்பாங்கல்ல. அப்புறம் நான் வந்து இங்கே இப்போ கூட வந்து அவங்க மேலே காழ்ப்புணர்ச்சியில் அவங்க மேலே நம்ம சொல்கிறோம்னா எனக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவ்வளவு பெரிய ஒரு லீடர்,
அவரை தோக்க போறாருன்றதை கணிக்க முடியல. மாவட்ட செயலாளர் உட்பட கணிக்க முடியல. அப்புறம் சேகர் பாபு அவர்கள் அது கணிச்சிருக்கணும், வேலை செஞ்சிருக்கணும். நீங்க திரு சேகர் பாபு மேல கூட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறீங்களா ஊடகம்? அதாவது சேகர் பாபு வந்து மாவட்ட செயலாளருங்க. ஆனா சேகர் பாபுக்கு மேலதானே அவங்க இருக்கிறாங்க, ஃபேமிலி, குடும்பம். அப்ப நான் குடும்பம் நான் போகல. எனக்கு வந்து நீ சொல்றதுக்கான அந்த வாரம் சொல்ல முடியாது. அவருக்கு மேல இருப்பதுதான் இந்த மருமகன், அந்த பெண் அமைப்பு. அப்ப அவர் என்ன செய்ய முடியும்? அவங்க சொல்லியிருப்பாங்க பாத்துக்கிறோம், அதான் நம்மளுடைய ஸ்கீம் வேலை பார்க்கும், நம்ம சிஸ்டம் வேலை பார்க்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி இன்னைக்கு வந்து அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு அரசியல்ல அந்த 5 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக எத்தனை நலத்திட்டங்கள் 5000 ரூபாய் மக்களுக்கு போட்டதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்தது. 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்க போற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இவ்வளவு இருந்தும் கூட இதை மீறி மக்கள் போடுறாங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல பிரதர். இப்ப ஊர்ல வந்து 62,000 ஓட்டு தலித் ஓட்டு இருக்கு. இது நமக்கு வருமா வராதா? காசை கொடுத்துருக்கீங்க, காசை வாங்கிட்டு குத்திட்டான்ல. அப்ப அதுக்கு மீறி அவங்க கோபம் இருக்குன்னா என்ன கோபம்? அதற்கான என்ன தீர்வு? நான் சொல்றது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கும் பிரதர். சில பேர் ஆரம்பத்தில் நிறைய பேர் ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஏன்னா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் வேங்கவேன்றான், மேல்பாதின்றான், சின்னத்துறையை வெட்டி விட்டாயன்றான், வண்டியில போன கையை வெட்டினா, இதே பேசி பாதிப்பு இருக்கும். ஏங்க ஒரு ஜனநாயக பாதிக்கப்பட்டவங்க ஜனநாயக நாட்டுல நாங்க வாட்டுக்கு நல்லா படிக்கிறோம், படிச்சுமே அவனை வந்து நல்லா படிக்கிறான்ற ஒரு வாயில அதுல ஒரு கோபம் வெட்டுனா ஸ்பாட்டுக்கு டக்குன்னு போகணுங்க. சரி, இப்போ என்ன தம்பி உன் பிரச்சனை? சரி, அது அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் பேரை சொல்லி வெட்டினாங்களா, ஒரு சாதி பேரை சொல்லி வெட்டினாங்களா, அது ஒரு நார்த் இந்தியாக்காரன் செத்தானா? இதெல்லாம் சாதாரண விஷயமா பிரதர்? இதை நீ சாதாரணமா கடந்து போறீங்களா பிரதர்? இதுதான் பிரதர். எவன் சொல்ல தவறிட்டாங்க, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பூரா அவர் கரெக்டாக என்னன்ற ஸ்டடி பண்ணி என்ன ஒரு பொது புத்தியில் இருக்குன்னா, தலித்து தானே என்ன பிரச்சனை, போயிட்டு போறேன், ஆடை விட மாடியை விட, நீங்க அம்பேத்கர் சொல்லிக்கிற ஆடை விட மாடை விட பன்னியை விட இந்த நாடு எங்களை கேவலமா நடத்துது, நாடா சுடுகாடான்னு நினைக்க சொல்லிட்டாரு கோவத்துல. அது இன்னமும் அப்படியே நடந்தா அப்ப தப்பு இல்லை. அதுதான் இனியாவது கரெக்டா இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். விசிகாவுடைய நிலைப்பாடு என்பது என்னவா இருக்கும்? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா பிரதர்? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது 90 நாங்கள் சொன்ன முழக்கம், சரிங்களா? அதற்கு கால சூழ்நிலை இப்ப அமையுது. எங்க தலைவர் அப்பயே சொல்வார், நம்ம போய் யார்ட்டையும் கிளைம் பண்ண வேண்டாம், ஆனா கால சூழ்நிலை அமையும். அப்ப அமையும் பொழுது அவங்க கொடுத்துதான் ஆகணும். இப்ப அவங்க கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, நாங்க வாங்க ரெடியா இல்ல. இப்பதான் நன்றி சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பட் நாங்க சைன் பண்ணிருக்காரு, நாங்களா கூட ஏதோ பங்கு கேட்க போறீங்கன்னு இல்ல, நாங்க பங்குலாம் கேட்க மாட்டோம். நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க என்ன முடிவு பண்ணல. உயர்நிலை குழுல தலைவர் முடிவு செய்வார். பட் இப்ப சொல்றேன், நான் என்னுடைய கருத்தை இப்பே பதிவு பண்றேன், என் கருத்தை கிங்லே பதிவு பண்றேன், கிங் சேனல்லையே. அதாவது நம்ம வந்து மந்திரி எல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து யார் மூலமா ஜெயிச்சோம் ஓப்பனா பேசும். இதுல வந்து நான் வந்து ஜனநாயக ரீதியான ஆளு. நம்ம நீ ஜெயிச்சோம்னா அதுக்கு திமுக பங்கு தான் ஏறக்குறைய 60 விழுக்காடு, 40 விழுக்காடு. அப்படி பேச முடியாது. அதிகாரத்தை கையில எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்க அவங்க மூலமா நாங்க வெற்றி பெற்று இருக்கிறோம். அப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, வெளியில இருந்து நீங்க ஆதரவு கொடுங்க அண்ணே அப்படின்றத நாங்க வந்து உயர்நிலைக்குள்ள வைப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது நாங்க கொடுக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கொடுத்துருவாங்க, கம்யூனிஸ்ட் கொடுக்கும்போது நாங்க கொடுத்துருவோம். அப்ப ஆக மொத்தம் அவர் 6 பேர் கொடுத்துட்டோம்னா அவருடைய ஆட்சியை நாங்க பார்ப்போம். நல்லாட்சி மலர்ந்தா அப்புறம் அவராட்சி அவர் ஆட்சி. சரி, அது என்னன்னா 6 மாத காலம் டைம் லைன் கொடுக்குறாரு. முன்னாள் கல்யாணம் பண்ணாலே கொடுப்பாங்க, பாத்தீங்களா? பார்க்கலையா? கல்யாண மாப்பிள்ளையே பாத்துறா, உட்கார்றா, பார்த்து சாப்பிடுறா சொல்லுவாங்க, சொல்லியா இது கல்யாண பெண்ணுடான் மயில. அது மாதிரி வந்து இது வந்து ஹனிமூன் பீரியட், ரைட்டா? அதனால போட்டு அதுல போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேனிலவு காலகட்டம் அப்படின்னு நீ வந்து பொறுத்து பார்க்கணும். 6 மாசம் அவர் சிறப்பாக செய்து விட்டார் என்றால் மேற்கொண்டு சிறப்புகள் அவரை தொடரும். சிறப்பு இல்லாமல் ரொம்ப அருவருப்பா செய்து விட்டார் என்றால் அதற்கும் பலன் கிடைக்கும். நீங்களே எதிர்ப்பீங்க இல்லையா? ஏங்க கட்டாயமா தப்பு செஞ்சா முதல்ல தட்டி கேட்கறது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கும். இப்ப கூட கேட்கிறேனே, உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்போம், வேங்கவயல் பிரச்சனையை மறு விசாரணை செய். நம்பர் 1 எழுதிருங்க. நம்பர் 2 ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உடனே நிறைவேற்று, எந்த கேள்வி இல்லாம. ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருக்கிறது. போன ஆட்சியில வந்து பஷீர் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் தலைமையில ஒரு ஆணையம் இருக்கிறது, அதை நிறைவேற்று. அதே மாதிரி நீதிபதி சந்துரு தலைமையில் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார். படிக்கும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அதை உடனே இமிடியேட் செய்.
ஓ இதெல்லாம் பேசுவீங்க, கேட்பீங்க? எல்லாம் கேட்போம், எதுவும் கேட்காம இருக்க மாட்டாங்க. கூட கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, நாங்க எதை கேட்கிறோமோ அதை கம்யூனிஸ்ட் கேட்குங்க. அதே மாதிரி தாட்கோ நிறுவனத்தை ஸ்ட்ராங் பண்ணு. தாட்கோக்கு தனியா ஒரு வங்கியை உருவாக்கு. இப்ப நீ தாட்கோல இருந்துட்டு போய் லோன் கேட்டீங்கன்னா நம்மளே ஒண்ணுமில்லாம போய் கேட்பேன். அன்றாட காட்சி, என் தம்பி உனக்கு 10 லட்சம் தர்றேன் தம்பி, கேரண்டி கொடுப்பியா? எஸ். எங்க இவன் தான் ஒரு இலவும் இல்லாம இருக்கான், அவனுக்கு வந்திருக்கேன். ஆனா அதுக்கு தனி வங்கியை உருவாக்கு, எந்த கேரண்டியும் கேட்காத. அதே மாதிரி சப்ளான வந்து முறையாக நடைமுறைப்படுத்து. மாநில அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற காசுகளை டைவர்ட் பண்ணாத, அந்த மக்களுக்கே பயன்படுத்தி திருப்பி அனுப்பாம பயன்படுத்துறோம். இவ்வளவு பிடபிள்யூ கான்ட்ராக்ட்ல 5 விழுக்காடு கொடு, எல்லா ஸ்டேட்ல கொடுக்குற மாதிரி. அது மாதிரி நான் எழுதி வச்சிருக்கிறோம். ரைட்டா? அது பஞ்சமி நிலங்களை மீட்டு மக்களிடம் ஒப்படி. 12 லட்சம் பஞ்சமி நிலங்கள் ஏக்கர் நிலம் வந்து சும்மா கிடக்குது, குடு. எல்லாத்தையும் கேட்போம் பிரதர். செய்வாரா? செய்யாட்டினா நாங்க எதிர்ப்போம் பிரதர். அப்புறம் என்ன செய்வாருன்னா ஒரு வீட்டு சொந்த காசை போட்டு செய்யறாரு, இல்ல சினிமா படத்துக்கு நடிச்சுட்டு வந்த காசை வச்சு செய்யறாரா? மக்கள் வரி பணத்தை எடுத்தானே செய்ய போறாரு. முதல்ல வந்து எங்கள் தலித்து மக்களுக்கு நீ எல்லாவே அடிப்படையை செய்ய அப்படின்னு கண்டிஷன் போட்டுருவோம். ரொம்ப கவனமா பேசுறீங்க, எங்களுக்கும் கவனமா பேச சொல்லிக் கொடுங்க. நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.